வெல்கம் டு மை சேனல். டொமேட்டோ மக்ரோனி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 7 to 8 பல்லு பூண்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தக்காளியும் பூண்டையும் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை வந்து ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன். தக்காளி ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும் போதே நல்லா ஃபுல் பாயில் ஆகிருக்கும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் அடங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா ஃபுல் பாயில் ஆகிருக்கு. தக்காளியும் வெள்ளைப்பொடியும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோவோட அந்த தோலை மட்டும் நம்ம தனியாக உரிச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும், நல்லா குக்காக இருக்கிறதுனால. ஸோ நம்ம கை பொறுக்க முடிகிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா உடனே கூட நம்ம தோல் உரிச்சிடலாம், இல்லைன்னா அது ஆறுனதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். மக்ரோனி வேக வைக்கிறதுக்கு 5 கிளாஸ் தண்ணி நான் சேர்க்குறேன். இந்த ரெசிபி மெயினாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் என் பையனோட ஸ்கூல் மேட்ஸ் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா they will like it. மக்ரோனி 2 கப்ஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்க்குறேன். இது வந்து மக்ரோனி வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மக்ரோனிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம குக் பண்ணும் போதே மக்ரோனியோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளியுமே அந்த மீன் டைமில் தோலெல்லாம் உரித்து நடுவில் இருக்க விதையெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வெள்ளைப்பொடியும் ஒரு பெரிய ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி அந்த தக்காளியோட கலர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு லைட் ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலர். அதே கடாயில் ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக அந்த ரெசிபிக்கு பட்டர் சேர்த்தா நல்லாயிருக்கும். எனக்கு அப்போதைக்கு வீட்டில் இல்லாதனால ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஆயில் சேர்த்துட்டு இந்த டொமேட்டோ பியூரியுமே அதில் நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஜாரில் விட்டு நல்லா அலசிட்டு அந்த வாட்டரை நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ½ ஸ்பூன் கிட்ட நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து தக்காளியோட அந்த புளிப்பு தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி பியூரியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசம் அடங்குற வரைக்கும் சிம் டு மீடியம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் குக் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனிஸை நான் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். மக்ரோனியில் வந்து அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும். அது வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் அரோமாக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரை பவுடர்ஸ் இப்போல்லாம் ஈஸியாகவே கிடைக்கிது எல்லா ஷாப்ஸ்லேயுமே. ஸோ நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம்.
இது வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். சம்டைம்ஸ் கிட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா, இன் பிட்வீன் பிரேக் டைமில் இந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பசி தாங்கும். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகிடாமல் ஓரளவுக்கு செமி சூப் ஃபார்மில் இருக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்றப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இறுக்கமாயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. லாஸ்ட் ஸ்டேஜாக ஒரிகேனோ வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். இது வந்து அந்த பாஸ்தாவோட ஒரு கீ இன்க்ரீடியண்ட். இது சேர்த்தா அந்த பாஸ்தாவோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நார்மல் கொத்தமல்லியை ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.